எங்கடா எங்கள் அண்ணனையே காணுமேடா. இந்தியா டூர் ஆஃப் ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓடிஐ அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஓடிஐ ஸ்குவாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஓடிஐ ஸ்குவாடில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வர் குமார் வரல. திரும்ப கம்பேக் கொடுப்பாரு இந்தியன் ஜெர்சியில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் செலெக்ஷன் பண்ணலை. வர ஏன் பண்ணலன்னு தெரியல. ஒரு பிளேயரை ஜென்ரலாக செலக்ட் பண்ணலைன்னா என்ன, 2 க்ரைட்டீரியா இருக்கும். ஒன்று மேட்ச் ஃபிட்னஸ், இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ் பக்கா சொல்லவே தேவையில்லை. உண்மையிலே சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இவருக்கு. இந்த ஐபிஎல் சீசன்லேயும் அதுவும் பிலோ 8 எக்கனாமியில் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னும் ஒரு மேட்ச் ஆடி இருந்தால் பர்பிள் கேப் இவர்கிட்ட தான் இருந்திருக்கும். மேட்ச் ஃபிட்னஸ் ஆர்சிபிக்கு எந்த மேட்சும் இவர் ரெஸ்ட் பண்ணலை, ஏன்னா மேட்ச் ஃபிட்னஸ் பக்காவாக இருந்துச்சு. ஃபீல்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படி மேட்ச் ஃபிட்னஸ் உங்களுக்கு ஒரு கொஷினபிளாக இருக்குது அப்படின்னா, இந்த சீரீஸோட ஸ்குவாடே வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக தான் எடுத்திருக்காங்க. புது பசங்களை ட்ரை பண்ணலாம், இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பார்த்து மெயின் ஸ்குவாடில் எடுக்கலாம், இப்படி தாங்க ஐடியாவில் எடுத்திருக்காங்க. இந்த ஐடியாவில் இருக்கும்போது என் புவி இல்லை ஆட வச்சு பார்த்துருக்கலாம்ல எப்படி ஆடுறாருன்னுட்டு. மேட்ச் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கணும், ஆனால் ஏன் பண்ணலைன்னு தெரியலை. சரி புவிக்கு தான் இந்த நிலமை அப்படின்னு பார்த்தா ஷமி எடுக்கலை. சரி ஷமியும் எடுக்கலன்னு பார்த்தா ருத்து இல்லை. போன மேட்ச்சில் அவர் செஞ்சுரிலாம் அடித்தார். சரி ஸ்டேசைர் வந்துட்டார், அதனால் ருத்து இல்லை. பட் பேக்கப் ஆப்ஷனாக வச்சு வச்சுருக்கணும். 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு புவி கண்டிப்பாக இருந்திருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பும்ராவோட ஃபார்மில் லைட்டாக டிப் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த டைமில் புவி இருந்தாங்கன்னா அது டீமுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு பிளேயரோட அடிஷன் இருக்கும். அதுவும் வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்காவில் இவரோட லைன் அண்ட் லென்த்துக்கும் இந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்க்குமே பக்காவாக இருந்திருக்கும். ஏன் மிஸ் அவுட் பண்ணுறாங்கன்றது இன்னுமே ஒரு ரொம்பவே கொஷினபிளாக இருக்குது. ஒரு ஒழுங்கான ஆன்சர் வரதே இல்லை அஜித் கர்கிட்ட இருந்தோ இல்லை யார்கிட்ட இருந்தோ. மேபி என்ன ரீசனாக இருக்கலாம்னா இந்த கம்பீர் பசங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா ரீசனாக இருக்கலாம். கம்பீர் ஆல்ரெடி ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு நிறைய சீனியர் பிளேயர்ஸை தூக்கிட்டான். கோலிக்கும் ரோஹித்துக்குமே கழுத்தில் கத்தி வச்சுருக்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கானுங்க. பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருந்தோம். இந்த ஏஜ் க்ரைட்டீரியா நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி இருக்கவே கூடாது. இந்த நம்ம தலை தோனி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி செலக்ஷனுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸும் மேட்ச் ஃபிட்னஸும் தான் இருக்கணும், ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. எப்போ புரிய போகுதுன்னு தெரில இந்த கம்பீருக்கு. வேர்ல்டு கப் கிட்ட வந்துருச்சு, இவனுங்க ஃபம்பிள் பண்ணாமல் இருந்தால் சரி புதுசாக ட்ரை பண்ணுறேன்.